ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 5ஓட டயட் அண்ட் ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றனால எனக்கு மார்னிங்கில் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் வந்து 7 மணிக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நிதிஷும் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது பண்ணுடா இது பண்ணுடா அப்படின்னு பசங்களை சொன்னோம் அப்படின்னா கோவம் வருது. பட் நம்ம பண்ணும்போது கூட சேர்ந்து பண்ணான் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதை பார்த்து அவன் ஸ்லோவாக பண்ணானா அவனுக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் வருது போல்க. அதனால ஆட்டோமேட்டிக்காகவே அவன் நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுறான். என் கூட சேர்ந்து அவனுமே 1 hour முடிஞ்ச அளவு நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸே மாற்றி மாற்றி திரும்பி பண்ணான். ஸோ குளிச்சுட்டு காலையில் நிதிஷ் கிளம்பிட்டான் பல்லுக்கு டாக்டர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு குடிச்சது எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் மெலன் தான் குடிச்சிக்கிட்டான். சபிதா டென்டல் காலேஜில் தான் நிதிஷ்க்கு வந்து பல் செக் பண்ண போனோம். ஸோ அவனோட தாடை வந்து கீழ்த்தாடையோட சேஞ்ச் தெரியுது அப்படின்றதுக்காக அதுக்கு தான் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட்காக சபிதா டென்டல் காலேஜுக்கு போனான். என்னோட மார்னிங் டிஃபன் அப்படின்றது இப்போ டெய்லி வந்து சுமுத்தி தான். ஒரு செவ்வாழை வாழைப்பழமும் நட்ஸ் எல்லாம் போட்டு சுமுத்தி மாதிரி நான் எடுத்துக்குவேன். டென்டல் செக்அப் பண்ணிட்டு வெளியே வந்து நிதிஷ் இளநி மட்டும் தான் குடித்தான். நல்லா பெரிய இளநியாக ஒரு இளநி. நிதிஷ்க்கு இளநி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது டயட் அப்படின்றப்போ சொல்லவே வேணாம். எனக்கு டெய்லி 2 இளநி வாங்கி கொடுங்க அப்படின்றான். எங்கே வெளியே போனாலும் நிதிஷ் இளநி குடிப்பான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே சாருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவனாவே கட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தான். நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது அப்படின்னால அவன் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. அவனாவே கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவள் பழங்கள் நட்ஸ் அப்படின்னா நல்லா சாப்பிடுவா. தனியாக பவுலில் கட் பண்ணி கொடுத்தா அவளுக்கு வேணான்ட்டான். அந்த தட்டில் இருந்து தான் சாப்பிடுவேன். நிதிஷ் என்ன தட்டில் இருந்தா நிதிஷ் அண்ணாலாம் சொல்ல மாட்டான். நிதிஷ் தட்டில் இருந்து தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேணும்னே வம்பெழுத்து 2 எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவாம்மா? சரி, மதியான சாப்பாடு 1 மணி ஆயிடுச்சு. நிதிஷ் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிட்டான், ஆம்லேட் மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம், கருப்பு சுண்டல் எடுத்து சாப்பிட்டாரு. ஃபஸ்ட்டே முட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டான். அப்புறம் 2 அப்பளம் மட்டும் வீட்டில் பொரிச்சதை அவனுக்கு எடுத்துக்கிட்டான். நான் வந்து சாதம் சாப்பிடல, இளநி வாங்கிட்டு வந்ததுனால நான் வந்து 1 மணிக்கு இளநி தான் நான் குடிச்சிருக்கேன். சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். குன்றத்தூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நிதிஷை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் கோயிலுக்கு போய் கொஞ்சம் சாமி கும்பிட்டு வர 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த நிதிஷ் வந்து வெயிட் லாஸில் இறங்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். ஒரு 15 டேஸ் பண்ணட்டுமா எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது, ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா. பட் ஹெல்த்தியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டான். கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அது மாதிரி எக்ஸசைஸு, சைக்கிளிங் போகிறது, சாயந்தரமான சைக்கிளிங் போகிறது 2மே கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தான். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நிதிஷோட ஃபேவரட் வந்து புளியோதரை தான். அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் புளியோதரை வாங்கி சாப்பிடுவான். நானும் அவனும் ஒரு கப்பு புளியோதரை தான் சாயந்தரம் வாங்கி சாப்பிட்டோம். புளியோதரை சாப்பிட்டுட்டு ஒரு லட்டு வாங்கினோம். லட்டுமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டப் மாதிரி பண்ணோம். பட் ஆனால் நிதிஷ் வந்து ஹோட்டலில் எதுவுமே சாப்பிடல. நிதிஷ் சாப்பிடல, நான் சாப்பிடல. நிதிஷ் அப்பா மட்டும் ஒரு தோசை சாப்பிட்டுக்கிட்டாங்க. நிதிஷ் வந்து ஒன்லி ஜூஸ் மட்டும் எடுத்து குடிச்சுக்கிட்டான். பரவாயில்ல, அவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டான். எல்லாரும் கெஞ்சினாங்க, வேணான்ட்டான். ஒரு விஷயம் என்னென்ன, சாதாரணமாக அவன் டயட் ஃபாலோ பண்ணான்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட வச்சுருவாங்க அவனை. பட் வீடியோ போடுறேன் அப்படின்றதுனால யாருமே அவனை சாப்பிடுன்னு கம்பல் பண்ணவே இல்லை. சரிடா சாப்பிடலையா, ஓகே வேண்டாம் விட்டு நிதிஷ் அப்படின்ட்டு. பசங்களுக்குள்ளே என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போகிறது தான் நினைக்கிறேன். பாசிட்டிவாக கொண்டு போனால் அதை பாசிட்டிவாக கொண்டு வந்துடுறாங்க அவங்களுமேவும். ஜூஸை கூட என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க பசங்களாம் சேர்ந்து. இன்னைக்கு வந்து டே 5வா? ஓகே ஓகே. எக்ஸசைஸ் மார்னிங், சைக்கிளிங் ஈவினிங்கா, ஜங்க் ஃபுட் நோ. பரவாயில்ல நிதிஷ், இன்னைக்கு சாப்பிடாம வெயிட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருகிறது. நிதிஷ் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போயுமே ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு போனேன், ஆனால் சாப்பிடல. இதுதானே? வெரி குட். ஓகே, குட் நைட். குட் நைட். நான் தூங்க போகிறேன். எத்தனை மணிக்கு? தூங்கக்கூடாது. ஏன்? லேட்டாக தான் நான் ஞாயிற்றுக்கிழமையா? சரி, லேட்டாக இருந்துச்சாலும் 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகேவா? நீ தண்ணி எவ்வளோ குடிக்கிறேன்னு கேட்குறாங்க எல்லாரும். தண்ணி 1 லிட்டர் குடிப்பேன். 1 லிட்டரா? பாட்டிலுக்கு 3 குடிப்பேன். அந்த பாட்டிலுக்கு 3ன்னா எவ்வளோ வரும்? 2.5 ரூபாய்க்கு மேலே வரும். 2 லிட்டருக்கு தண்ணி வரும். இந்த பாட்டிலுக்கு ஸ்கூலில் ஒரு லிட்டர் பாட்டில் கொண்டு போவியா? அதுக்கப்புறம் அங்கேயே எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் இது பண்ணுவேல்ல. இங்கே வந்து ஒரு பாட்டில் 3 பாட்டில் அண்ணா, அது வந்து 3 லிட்டரு. 2.5லேருந்து 3.5 விளாட்றதை பொறுத்து. ஓகே, குட் நைட். குட் நைட்.